புதுச்சேரியில் சபாநாயகருடன் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பதால் குண்டுக்கட்டாக தூக்கி செல்லப்படக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கிறது. திமுக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வெளியேற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குண்டுக்கட்டாக அவர்களை காவலர்கள் வெளியேற்றும் அந்த காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வெளியேற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவலர்கள் இவர்களை குண்டுக்கட்டாக வெளியேற்றக்கூடிய காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரி சட்டப்பேரவை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே சபாநாயகருடன் எதிர்க்கட்சிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் திமுக மற்றும் காங்கிரஸ் எம்பிக்கள் குண்டுக்கட்டாக காவலர்களால் வெளியேற்றப்பட்ட அந்த காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. எப்படி பாக்குறீங்க அண்ணா, எப்படி பாக்குறீங்க நடவடிக்கை புதுச்சேரி சட்டமன்றத்தில் வெளியேற்றத்தில் உண்டு. புதுச்சேரி சட்டமன்றத்தில் வெளியேற்றத்தில் உண்டு. இது போல இவ்வளோ அராஜகமாக ஒரு நிமிஷத்தில் குண்டு இடத்தை வெளியே போகிறதெல்லாம் கிடையாது. இது மக்களுக்கோசமான சபை. இன்னைக்கு புதுச்சேரியில் ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவுது. இந்த சூழ்நிலையில் 10 பேர் செத்து இருக்கிறாங்க. 10 பேர் விஷத்தண்ணி குடிச்சு செத்துருக்காங்க. பலர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. கிட்னி போகுது. முக்கியமாக தனியார் ஹாஸ்பிட்டலில் கூட நீங்கள் நிரம்பி வெளியுது. இன்றைக்கி இதை பற்றி விவாதிக்கணும்னு சொல்கிறோம். அதே போல் கொண்டு வந்திருக்க 5 பில்லு ஒரு 4 நிமிஷத்தில் விவாதம்லாம் பாஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதை பற்றி விவாதிக்கணும்னு சொல்கிறோம். தொடர்ந்து போன சட்டமன்றத்தில் நீங்கள் சொன்ன எதையுமே நடைமுறைப்படுத்தலை. அதெல்லாம் பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச சொல்லும்போது நம்மளை உதாசீனப்படுத்தி தொடர்ந்து சபை நடத்தினாங்க. சரி, நம்ம ஜனநாயக முறையில் உட்காந்து நம்ம கேட்டோம். ஆனால் இது வரைக்கும் எந்த சபாநாயகரும் செய்யாத ஒரு விஷயத்த அத்தனை பேரை குண்டு கட்டா தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு மட்டும் இல்லை, எங்களை மக்களையெல்லாம் அசிங்கப்படுத்துகிற மாதிரி நான் நினைக்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக விரோதம். இதை பிஜேபி பொதுவாக இந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்கும். அவங்க மேலேருந்து கொடுத்துற இன்ஸ்ட்ரக்ஷனில் இதை கடுமையாக இன்றைக்கி நிறைவேற்றிருக்காங்க. தொடர்ச்சி இங்கே உட்காந்துருக்கீங்களே, அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும்? நாங்கள் இங்கே தான் இருப்போம். எங்களுக்கு சபையை தொடர்ந்து நடத்தணும். சட்டத்தில் இடம் இருக்குது. இது அலுவல் ஆய்வுக்குள்ள எடுத்தப்பட்ட முடிவு இல்லை. இவங்களே முடிக்கிறாங்க சபையை. எங்களுக்கு புதுச்சேரியினுடைய இந்த அத்தியாவசிய விஷயங்களை பேசுறதுக்கு எங்களுக்கு சபையை இன்னும் ஒரு 5 நாளாக நடத்தணும். ஆமாம், இங்கே உட்காந்துருப்போம். எங்களுக்கு பதில் சொல்லிட்டோம். எங்களுக்கு பேசுறதுக்கு கூட வாய்ப்பு தரல. எங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் நடத்த போகிறோம். சரி, உங்கள் தரப்பில் பேசுங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு கருத்துக்களை சொல்லிடுவோம். பேசுறதுக்கே வாய்ப்பு இல்லாத வெளியே போகிறது மோசமான ஜனநாயக விரோதம். முடியாத இந்த அரசு இந்த சட்டசபையை நடத்துறதுக்கு பயப்படுறாங்க. ரொம்ப ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். எங்களுடைய கூட்டணி கட்சி, அதாவது எங்களுடைய இந்தியா கூட்டணி கட்சியினர் இதை பற்றி முறையிடும்போது முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லும்போது தடுத்து இது இதை முக்கியத்துவம் கொடுக்காம எங்களை வெளியேற்றிருக்கிறாங்க. இது கண்டிக்கத்தக்க விஷயம். அதேமாதிரி இன்னும் ஒரு 5 நாள் நடத்தணும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். அதையும் புறந்தள்ளிட்டாங்க. எதுவுமே இல்லாமல் குண்டுக்கட்டாக தூக்கி போடுன்றது ஒரு உண்மையிலே இந்த பிஜேபியோடைய அரக்கத்தனத்தையும் பிடிவாத குணத்தையும் காட்டுது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதனால் இங்கே இந்த போராட்டம் நாங்கள் நடத்துவோம்.